ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு உளுந்து வச்சு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். அது வீட்டிலே நம்ம மாவு ரெடி பண்ணி செய்ய போகிறோம். இந்த கருப்பு உளுந்தில் எக்கச்சக்கமான சத்துக்களும் நன்மைகளும் இருக்குதுங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கருப்பப்பை கோளாறு, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல அருமருந்தாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, முழு உளுந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் வானிலையை தான் நம்ம வறுக்க போகிறோம். நல்ல மணம் வரும். கருப்பு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்ல மணம் வரும். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கருகிடும் இந்த இது தெரியலன்னா நீங்கள் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெள்ளை உளுந்தோட கலர் நல்லா மாறி வரும் பார்த்தீங்களா? அப்போ இந்த கருப்பு உளுந்து நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும். வறுபட்ட உளுந்தோட டேஸ்ட்டு நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா பரத்தி விட்டு ஆற விட்டுக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்து நான் கழுவிட்டு தண்ணியை வடித்து விட்டு வச்சுருக்கேன். நமக்கு இவ்வளோ அரிசி தேவைப்படாது. நான் மொத்தமாக வறுத்துட்டு பாதி அரிசி மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பாதி அரிசி அப்படி வெறுமனே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். காயெல்லாம் வைக்கல. அந்த ஈரத்தோடையே வறுக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வறுபட்டு வரும். இப்போ பாதி அரிசி நான் எடுத்துட்டேங்க. இப்போ மீதம் இருக்கிற அரிசி கூட ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கணும்னா இதெல்லாம் நம்ம சேர்த்தாகணும். இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல மனம் வர்றதுக்காக ஒரு 6-7 ஏலக்காயும் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது புதுசாக சாப்பிட்ற பசங்க கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா செய்யும்போது இந்த பாதாம் முந்திரிலாம் சேர்க்க மாட்டாங்க. சுக்கு ஏலக்காய் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம். ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு உளுந்து களி சாப்பிட்றோன்னா ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் டேஸ்ட்டுக்காக நீங்கள் பாதாம் முந்திரி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு மட்டும் இல்லை, பாதாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுமே இதை சாப்பிடலாம். இப்போ நல்லா வறுபட்டது எல்லாமே ஆறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சலித்து நல்ல நைஸான மாவாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க, மொத்தமாக போட வேணாம். இது மாதிரி போட்டு சலிச்சுட்டு இதில் வர்ற கப்பையே மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு சலிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது எல்லா மாவையும் நல்லா சலித்து எடுத்தாச்சு. மாவில் சூடு இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் நல்லா ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ரமலானுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே இதை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி இதை கஞ்சி காய்ச்சி உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். இது நான் செஞ்சு வச்சதுனால எனக்கு இப்போ கஞ்சி காய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. அப்படியே எடுத்தோடனே போட்டு கஞ்சியை காய்ச்சிட்டேன். அதனால் எப்போவுமே இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும். அப்பப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய அளவுகளில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்தா கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஜலிச்சுட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ இதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் காய்ச்ச போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த உளுந்து வந்து நல்லா வேகணும். அந்த மணமெல்லாம் நல்லா வரும். நம்ம சுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கறனால நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா மணம் வருங்க. நம்ம சேர்த்துருக்க அரிசி உளுந்தெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது போல் நல்லா பொங்கி பொங்கி கொதிச்சு வரணுங்க. இப்போது மாவு நல்லா கொதித்து வெந்துருச்சு பாருங்கள். இனிமேல் வந்து திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இனிப்புக்காக பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். 2 கப்புக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறா இருந்தால் நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா, அப்போவே நீங்கள் வெல்லத்தை சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக ஒரு கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறா இருந்தால் இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இந்த உளுந்தங்களியில் எக்கச்சக்கமான சத்துக்களும் நன்மைகளும் இருக்குங்க. நம்மளை போல் அம்மாக்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து பெரிய மனுஷி ஆகிட்டாக்கா உடனே உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த உளுந்தில் தான் அதை ஈடு கட்டுற அளவுக்கு சத்து இருக்குது. கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு, அந்த இடுப்பு எலும்புக்கு, மூட்டு எலும்புக்கெல்லாம் நல்ல பலன் கொடுக்கறதுனால தான் இந்த உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி தான் அப்போ கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது தெரியறதே இல்லைங்க. அதனால் நம்ம விடக்கூடாது இல்லையா? நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும், பொம்பளை பசங்களாக இருக்கட்டும் ரொம்ப பாவங்க. ஒரே இடத்துல உட்காந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அதுலேயே இடுப்பு எலும்பெல்லாம் போயிருங்க. நம்ம நினைக்கிறோம் உட்காந்து வேலை பார்க்குறாங்க ஜாலின்னு. ஆனால் உட்காந்து வேலை பார்த்தா தாங்க தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். தினமும் கொடுத்தீங்கன்னா போர் அடிக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை கட்டாயமாக காலையில் இது போல் கொடுங்க. தினமும் விருப்பப்பட்டு சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் தினமுமே செஞ்சு கொடுக்கலாம். இதை களியாகவுமே செய்யலாம். அடுத்த வீடியோவில் நான் களி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.